இது என்னது பானைக்குள்ள இருக்க நண்டு இறங்கி இறங்கி மூஞ்சி கிட்ட வருதுடி. கடிச்சு கிடிச்சு தொலைய போகுது. அது மறுபடியும் பிடிச்சி பானையில் போடுறி. அதுக்கு ஒரு வியாகாரம் பேசின்னு இருக்க. நண்டு தானே? ஆமாம் ஆமாம், நண்டு உனக்கு கடிச்சா தெரியும். என்னை ஏற்கனவே கையிலையும் காலையும் கடிச்சு வச்சிருக்கு. நண்டு சூப்பு சும்மா வந்துடுமா? 2 தடவை அதுக்கிட்ட கடி வாங்கடி. அப்போ தான் அடுத்த தடவைக்கு கரெக்டாக போய் நண்டு பிடிச்சி எடுத்துகிட்டு வருவேன். ஏய், என் பானையில் இருக்க நண்டுலாம் எடுத்து எடுத்து உன் பானையில் போட்டுக்கிறியா நீ? நீ தானே உதவி பண்ண சொன்ன, அதான் உதவி பண்ணிகிட்ருக்கேன். அக்கா இன்னைக்கு அளவுக்கு அதிகமாகவே நம்ம நண்டு பிடிச்சிட்டோம். இவ்வளோ நண்டை வச்சு என்னக்கா பண்ணுறது? நான் கொஞ்சம் நண்டு எடுத்துகிட்டு போய் நண்டு கிரேவி பண்ணி என் கடையில் ஆப்பத்தோடு வச்சு நண்டு கிரேவி விற்றுருவேன். மீதி நண்டு நீங்கள் கொண்டு போய் சூப்பு போட்டுக்கிறதோ இல்லைனா வறுத்து வச்சு சாப்பிட்றதோ பண்ணிக்கோங்க. எனக்கும் அதுதான் நல்ல யோசனையாக தோணுது. எதுக்கும் நம்ம வள்ளியம்மா கிட்ட கேட்டுட்டு பண்ணுவோம். ஏய், இங்கே இது கதை பேசாதீங்கடி. இன்னும் ஒரு 5 நிமிஷம் விறுவிறு நடந்தா வீடு வந்துடும். வள்ளியம்மா கிட்ட என்ன செய்யறதுன்னு கேட்டுப்போம். சரி வாங்க போவோம். ஏய் நண்டு, நீ அடங்கவே மாட்டியா? உங்கள் பானையில் இருக்க நண்டு மட்டும் தான் சித்தி இவ்வளோ சில்மிஷம் பண்ணுதுங்க. எங்கள் நண்டுங்கெல்லாம் சைலண்ட்டாக பானைக்குள்ளேயே இருக்குதுங்க. நண்டுக்கு கூட தெரிஞ்சிருக்குது இவளை பற்றி. வள்ளியக்கா வள்ளியக்கா வந்துட்டிங்களா? காலைல போனீங்க, வரத்துக்கு இவ்வளோ நேரமா உங்களுக்கு? ஏய் என்னடி இது? ஏதோ சூப்பு போடுறதுக்காக தானே நீ நண்டு பிடிக்க போறீங்க. இப்போ என்ன 3 பானை நிறைய இப்போ நண்டு பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. கடை போட போறீங்களா நீங்கள்? அக்கா, இந்த நடுப்பானை இருக்குல்ல, அதில் இருக்கிறது எல்லாமே நான் பிடிச்ச நண்டு. அதில் இருக்க அத்தனையுமே எனக்கு தான் சொந்தம். நான் இது கடையெல்லாம் போட போகிறது இல்லை. இது எனக்கு தான். இதை நான் வச்சு 1 வாரம் கூட சாப்பிடுவேன். அடியே அண்ணோ, இந்த மாதிரி வயல் நண்டுங்களெல்லாம் 1 வாரம் வச்சுலாம் சாப்பிடக்கூடாது. அன்றைக்கே சமைச்சிட்டு அடுத்த நாள் சூடு பண்ணி வேணால் சாப்பிட்லாம். பேசாமல் கொஞ்சம் நண்டுங்களை நீ கோமதிக்கு கொடுத்துரு. அவள் கடையில் போய் சமைச்சி சாப்பிட வரவங்களுக்காவது கொடுத்துருவா. வள்ளியம்மா அதான் நானும் சொன்னேன், நிறைய நண்டுங்க இருக்குது. பேசாமல் கொஞ்சம் நண்டுங்களை எடுத்துகிட்டு போய் நம்ம தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுத்தா கூட காலி ஆகிடும். அவங்க ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுப்பாங்கல்ல. அது எப்படி? நாங்கள் மட்டும் கஷ்டப்பட்டு போய் நண்டு பிடிச்சோமா மற்றவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது. வேணும்னா கொஞ்சம் நண்டு என்கிட்ட கொடுங்க, நான் விற்று அதை காசாக்கிக்கிறேன். இவளுக்கு வியாபார புத்தி போகாது. எடுத்துன்னு வந்தாலும் அந்த விற்று காசு பார்த்துடணும். ஆமாம், உனக்கு யாராவது பணம் கொடுத்தா நீ என்ன வேணான்னு சொல்லிடுவியா? அடியே, பணத்தால் எல்லாத்தையும் வாங்க முடியாதுடி. என்னத்தை வாங்க முடியாது சொல்லுங்கள் பார்க்கலாம். கோடி காசை கொட்டி கொடுத்தாலும் அன்பை விலைக்கு வாங்க முடியாதுடி. அதால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அன்பை தவிர இந்த உலகத்தில் என்னென்ன இருக்குதோ நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். எனக்கு அன்பு தேவையே கிடையாது. பாத்தியாக்கா இவ எப்படி பேசுகிறான்னு? உங்களை என்னால் திருத்தவே முடியாது. வாங்க போகலாம். ஆமாம், நாங்கள் பரிச்சு பேப்பரு. அக்கா அப்படி திருத்திடுவோம். போதும் நீங்கள் பேசுகிற பொன்மொழி. அதை கேட்டுட்டு நண்டுங்கெல்லாம் திருச்சி அங்கங்கே ஓடுதுங்க. கடகடன்னு வாங்க, நம்ம 4 பேராக உட்காந்து இந்த நண்டெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். அப்போ தான் சமைக்க முடியும். ஆமாக்கா, 4 பேரும் பாதி பாதியாக பிரித்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருவோம். அப்போ தான் சட்டுப்புட்டுன்னு சமைக்க முடியும். க்ளீன் பண்ணுமா? அது எப்படி பண்ணுறது? ஐயோ, இந்த மரமண்டையை வச்சுக்கிட்டு ஒரு வேலை பண்ண முடியல. அக்கா, இதுக்கு கொஞ்சம் நண்டுகளை எப்படி சுத்தம் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க.